ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். இந்த வீடியோவில் நாம் தருமபுரி லோக்சபா தேர்தல் களத்தை பற்றி பார்ப்போம். இந்த தொகுதியோட தேர்தல் களம் எந்த கட்சிக்கு செல்வாக்காக இருக்குது, எந்த வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க, இந்த தொகுதியோட அடுத்த எம்பியாக வரப்போகிறவங்க யாருன்னு சின்னதாக ஒரு அலாசலசிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜேகே வாய்ஸ் அவுட். தர்மபுரி சொன்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஒகேனக்கல் ஃபால்ஸு, பரிசல் சவாரி, கிருஷ்ணகிரி டேமு, காவேரி நதி, தீர்த்தமலை கோவில், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. மற்ற தொகுதிகளை போல இந்த தொகுதியிலையும் 6 சட்டசபையை உள்ளடக்கியவை. பாலக்கோடு, பெண்ணாங்கரம், தர்மபுரி, பாப்பிரியாம்பட்டி, அரூர், மேட்டூர், இந்த 6 சட்டசபை தான் இது உள்ளடக்கியது. இந்த 6 சட்டசபையில் 3 சட்டசபை எம்எல்ஏக்களாக ஏடிஎம்கேலேருந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டிருக்காங்க. மிச்சம் 3 எம்எல்ஏக்கள் வந்து பிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இப்போ சீட்டிங் எம்பியாக இருக்கிறவர் வந்து டிஎம்கேலேருந்து டாக்டர் எஸ் செந்தில்குமார். இந்த தொகுதி மக்கள் காங்கிரஸ்லேருந்து, டிஎம்கேலேருந்து, ஏடிஎம்கேலேருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்தெல்லாம் எம்பிக்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. டெய்லர்லாம் பார்த்தது போதும், வாங்க மெயின் பிக்சருக்கு போயிடலாம். 2024 தேர்தலில் எந்த கட்சி இந்த களத்தில் இறங்க போது, அவங்க வேட்பாளர்கள் யார் யாருன்னு பார்த்துடலாம். டிஎம்கேலேருந்து ஏ மணி புதிய முகத்தை இறக்கியிருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து ஆர் அசோகனை களம் இறக்கியிருக்காங்க. பிஜேபி சார்பாக அவங்க அலைன்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸோட ஒய்ஃபு சௌமியா அன்புமணியை களத்தில் இறக்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் அபிநயா களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த தொகுதியில் வன்னியர் சமூகம் நிறைய பேர் வாழ்கிறாங்க. ஒரு வேட்பாளரோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒரு பெரிய பங்கு இந்த சமுதாய மக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக கோட்டைன்னு சொல்லலாம். நம்ம ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து 10% இட ஒதுக்கீடு வந்து வன்னியருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தொகுதி இது. பாமகக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கோ அதே போல் வந்து ஏடிஎம்கேக்கும் அவ்வளோ செல்வாக்கு இருக்கும் இந்த தொகுதியில். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸோட மனைவி சௌமியா அன்புமணிக்கு தான் வெற்றி வந்து கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது. இவங்க மக்களிடையே ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது. பாமக ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சிச்சு? அதே போல் ஏடிஎம்கே வேட்பாளரான அசோகனுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, பிரகாசமாக இருக்குன்னு மக்களுடைய கணிப்பில் நம்மளுக்கு தெரியுது. டிஎம்கேக்கு வந்து ரொம்ப கஷ்டமான தொகுதி. அவ்வளோ ஈஸியாக அந்த தொகுதியை வந்து கைப்பற்ற முடியாது. இவங்க கைப்பற்றணுன்னா இவங்க நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி களத்தில் இறங்கி தரமாக வேலை செஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது இடத்துக்கு தான் டிஎம்கே வேட்பாளர் வந்து தள்ளப்படுவாங்கன்னு மக்களிடையே பேசப்படுது. அப்படி பார்த்தோன்னா இந்த தொகுதியில் நேரடி போட்டி வந்து பாமகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் நேரடி போட்டி. பாமக வேட்பாளர் இல்லைன்னா ஏடிஎம்கே வேட்பாளர், இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது. இந்த தொகுதிக்குட்பட்ட டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பாமகவும் அவங்க நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி வீடு வீடாக போய் திண்ண பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆடியன்ஸாக உங்ககிட்ட ஒரு கேள்வி, எந்த கட்சி வேட்பாளர் ஜெயிச்சா இந்த தொகுதிக்கு நல்லா செய்வாங்க, இந்த தொகுதிக்கு வேண்டி நிற்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், பார்ப்போம். இதோடு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். பாய் ஃப்ரம் ஜேஆர்.